ஸோ ஹே மக்களே, இந்த ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருவாதிரை களி. ஸோ வெந்தய களி தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் புழுங்கல் அரிசியும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் அது நல்லா ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஊற்றிட்டு நம்ம களி கிண்டுறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே தண்ணியை ஊற்றி மறுபடியும் டைலூட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பேனில் ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தேன். கட்டிப்படாமல் நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. கட்டிப்படாமல் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வெல்லத்தை வந்து அப்போல்லாம் எப்படின்னா பாகு காய்ச்ச மாட்டோம். களியில் வந்து வெல்லம் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி பசங்களுக்கு அப்படி பிடிக்குதில்ல சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, வெல்லத்தை வந்து ரொம்ப பாகு பதத்துக்கு வராமல் சும்மா அப்படியே தண்ணி ஊற்றி நான் கொதிக்க வச்சுட்டு அந்த வெள்ளை பாகை வந்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் களியாக கிண்டிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நான் கிண்டி இறக்குனா சூப்பரான திருவாதிரை வெந்தய களி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.